உன் மேல அவ அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் தானே அவ வந்து உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கா. அத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. இப்பதான் ஒரு பெரிய பாரதியை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நீ போயிட்டா நான் அந்த ரவுடி லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குவேன் நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. ஏன்னா என் மனசு முழுக்க நீதான் இருக்க. எப்போ நீ அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால நம்ம சந்தோஷத்தை இழக்கணுமா? இப்படி எதுவுமே பேசாம ஏன் இருக்க? ஏதாவது பேசு லட்சுமி. இப்ப நீ எடுத்த முடிவுனால என்ன நடக்கும் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சு அந்த அதிர்ச்சியில அவங்க பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. இதுக்காக தான் இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியா? எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது உன் முடிவை மாத்திக்கிட்டு இங்கேயே இரு. அத்தை குணமாயாச்சு, இனிமே அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படியே நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி? இரு, நான் இப்பவே டாக்டர் அண்ணாமலைக்கு போன் பண்ணி கேட்கிறேன். சொல்லுங்க வெற்றி சார். ஹலோ, அம்மாவுக்கு நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் விஷயமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்லுங்க. அம்மாவுக்கு அதிக சந்தோஷமோ இல்ல அதிக துக்கம் தர செய்தியோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப அம்மா சகஜமா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷத்துல இருந்தப்ப கூட அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அதே மாதிரி ஏதாவது அதிர்ச்சியான செய்தி கேட்டா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா? அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல அவசரப்படுறீங்க. உங்க ரிலேஷன்ஸ்ல யாராவது டெத் ஆயிட்டாங்களா? அதே மாதிரியான ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அதான் இப்போ உங்க அம்மா இருக்கிற மென்டாலிட்டி படி அவங்க ஷாக் நியூஸ் ஏதாவது கேட்டா அதை சகஜமா எடுத்துப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. எதுவும் நடக்கலாம். எதுவும் நடக்கலாம்னா? சந்தோஷமான நியூஸ் கேட்டா நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி ஆகி அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்துற மாதிரி, ஷாக்கான நியூஸ் கேட்டா பிபி அதிகமாகி பிரஷர் வந்து பழையபடி போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க அம்மா விஷயத்துல இப்ப அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது. சரி, அப்ப நான் அந்த மாதிரி நியூஸ் எதுவும் அம்மா கிட்ட சொல்லல. அப்புறம் வீட்ல லட்சுமி மேடம் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுது. ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? கூடி சீக்கிரம் அந்த நியூஸ் சொல்றேன் டாக்டர். பெஸ்ட் ஆஃப் லக். வச்சிடுறேன். லக்ஷ்மி, டாக்டர் சொன்னது கேட்டல்ல? நமக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகல, இவ்வளவு நாளா நாம நடிச்சிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா தொட்டில் வாங்கி கொடுத்த அம்மா மனசு என்ன பாடுபடும்? ஒண்ணுதான் கேக்குறேன், என்ன ஆகும் அவங்க மனசு? சொல்லு லக்ஷ்மி. லக்ஷ்மி, சொல்லாம போ. என் பொண்டாட்டி இந்துவால நல்லா வாய் பேச முடியுதுக்கா. அனி, நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்றேன். நல்லா படிச்சவன் எதுக்காக வாய் பேச முடியாத ஏன் தம்பியை கல்யாணம் பண்ணிருக்கா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னால பேச முடியும்னு சொன்ன உடனே நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சைன் போடும்போது டாக்குமெண்ட்ஸை படிச்சத அன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? இத்தனை நாளா வாய் பேச முடியாதவளா நடிச்சவன் இப்ப திடீர்னு என்னால வாய் பேச முடியும்னு சொல்றானா? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னவா இருக்கும்?
இந்த அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவ என்கிட்ட நடிச்சிருக்கா. அப்போ திருவுக்கு வந்த 25 கோடி ரூபாய் சொத்தை என் பேருக்கு மாத்தினதை அவ கண்டுபிடிச்சிருப்பா. என்ன நீ இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? அதுவா, வீட்டுக்கு விளக்கேத்த வந்த என் நாத்தனார் கொடுத்த இன்ப அதிர்ச்சியில இருட்டுல உட்கார்ந்துருக்கோங்கிறது கூட தெரியாம அப்படியே மெய்மறந்து போய் உட்கார்ந்துட்டுமா. நீங்க எனக்கு அண்ணியா கிடைச்சது நான் செஞ்ச பெரும் பாக்கியம். அடா 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 அடா. நீ பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? ஆ அண்ணி, இந்தாங்க பால். ம். அப்புறம் அண்ணி, ம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினா ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஆ, நீ பேச வர்றது தப்பான விஷயங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால முன்கூட்டியே சொல்றியா? அதான் பேச ஆரம்பிச்சிட்டியே. என்ன பேசணுமோ பேசு. அது வந்து பேசணும்னு வந்துட்ட, அப்புறம் என்ன தயக்கம்? பேசு. உன்னால பேச முடியுங்கிற விஷயத்தையே நீ ஈஸியா ஓபன் பண்ணிட்ட. இதுக்கு மேல உன்கிட்ட இருந்து எந்த விஷயம் வந்தாலும் அது எனக்கு அதிர்ச்சியாவே இருக்க போறதில்ல. நீங்க உங்க தம்பியை ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க உங்க தம்பியை ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என் புருஷன் பேருக்கு வந்த 25 கோடி ரூபாய் சொத்தை உங்க பேர்ல மாத்திக்கிட்டது எனக்கு தெரியும். நீங்க இப்படி செய்யறது தப்பண்ணி. உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறவரை ஏமாத்துறது பாவம் இல்லையா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கிறத விட இந்த வீட்டை விட்டு போயிடுறது நல்லது. நீங்களா இந்த வீட்டை விட்டு போயிடுறது உங்களுக்கு நல்லது. அப்படி போலன்னா நானா உங்களை அனுப்ப வேண்டியிருக்கும். குழந்தை நீ நேத்து இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இவ்ளோ பொறுப்பா பேசுற. ம்? ம். உனக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? போயிடு. நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடு. என் தம்பிக்காக இதை கூட செய்யலன்னா எப்படி? லக்ஷ்மி, அத்தை, சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? கதிரை பத்தி விசாரிச்சியா? அத்தை, கயிறு ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நேத்து மதியமே அங்கிருந்து போயிட்டு தான் வாட்ச்மேன் சொல்றாரு. நேத்து மதியம் கிளம்பினவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அத்தை, கதிர் என்ன சின்ன பையனா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்காவது போயிருப்பான், வந்துருவான் அத்தை. எனக்கு தெரிஞ்ச
அவனுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம்மா. கயிறு ஃபேக்டரிக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவான். வீணா ஊரெல்லாம் சுத்த மாட்டான். அப்படிப்பட்டவன் இன்னும் வரலன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அத்தை, கதிருக்கு எதுவுமே ஆயிருக்காது. இப்பவே அவன் எங்க இருக்கான்னு தேடி அழைச்சிட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவனை பார்த்த உடனே முதல்ல செல்ல ஆன் பண்ண சொல்லுமா. அவன் குரலை கேட்டாதான் எனக்கு நிம்மதி. சரிங்க அத்தை, அவன் ஃபோன் பண்ணா நான் சொல்றேன், நீங்க போங்க. ம். நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்கிட்ட கூட சொல்லாம எங்க போயிருப்பான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஹலோ. அனி, ஏய் கதிரு, வீட்டுக்கு கூட வராம செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க சுத்திட்டு இருக்க? அனி அது வந்து என்ன வந்து போய் எங்க இருக்க? இது பாரு, நீ இப்போ உடனே வீட்டுக்கு வா. இல்ல நீ, இப்ப என்னால வீட்டுக்கு வர முடியாது. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நீ கோயம்புத்தூர்ல இருக்கியா? அங்க எதுக்குடா போன? அனி, நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன். பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டியா? என்னடா சொல்ற? ஊர்ல இருந்த இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும்னு பயந்துதான் நான் ஊரை விட்டே வந்துட்டேன். நீ என்ன கதிர், நீ லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் வீட்ல அத்தை கிட்ட எல்லாம் பேசிருப்பேன்ல. சக்திவேல நான் கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நான் லவ் பண்ண பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம அவளை அழைச்சிட்டு போய் கோயில்ல தாலி கட்டிட்டான். நீ கதிர், நீ என்ன சொல்ற? நீ செஞ்சது அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்காங்க. இப்ப போய் இப்படி பண்ணிட்டியே. என்ன மன்னிச்சிடுங்க. நீ நான் செஞ்சது தப்பு தான். நீங்க தான் அம்மாக்கு எடுத்து சொல்லி மறுபடியும் அம்மாக்கு சித்தப்பிரம பிடிக்காம பாத்துக்கணும். நீ ஏய், நேத்துக்கு தாண்டா உங்க அண்ணன் டாக்டர் அண்ணாமலை கிட்ட பேசினாரு. அத்தைக்கு எந்த ஷாக்கான நியூஸ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப போய் நான் எப்படி இந்த நியூஸ் அத்தை கிட்ட சொல்லுவேன்? ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, எனக்காக. சரி, ஒண்ணு பண்ணு. நீ பேசாம அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்ததெல்லாம் நேர்ல வச்சு பேசிக்கலாம். நான் அங்க வீட்டுக்கு வந்தா அவன் மாமங்கார என்ன கொன்னுடுவான். நீ எனக்கு அவ வேணும். நீ நீங்க தான் அம்மா கிட்ட எடுத்து சொல்லி சமாளிக்கணும். நீ ப்ளீஸ் அண்ணி, எனக்காக. நீ ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ். நாட்டமையா, 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 ஐயா, நாட்டமையா. வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. கதர், இது பாரு, நான் அப்புறமா பேசுறேன். நீ மறக்காம போன் எடு. அண்ணி அண்ணி அண்ணி. ஐயா, நாட்டமையா. இனிமே நல்லதே நடக்குமா, நீ கவலைப்படாத. சரி. நாட்டமையா, நாட்டமையா. என்னம்மா, என்னாச்சு? என்ன? உங்க சின்ன பையன் எங்களை மோசம் பண்ணிட்டாயா? என்னம்மா, என்ன நடந்துச்சு? அழாம சொல்லி தொலை. என் பொண்ணு உங்க சின்ன பையன் இழுத்துட்டு ஓடிட்டாயா? என் பையன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். நீ வேற யாரையா பார்த்துட்டு தப்பா சொல்ற. நீ மாமா, அவங்க சொல்றது உண்மைதான் மாமா. நீங்க வாங்க, நம்ம தனியா பேசலாம். இல்லங்க, தனியா பேச ஒண்ணுமே இல்ல. எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும். அம்மா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். அது நடக்கிறதுக்குள்ள உங்க பையன் இப்படி பண்ணிட்டானே. எங்க குடும்பம், மானம், மரியாதை எல்லாமே போச்சியா. இனிமே இந்த பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்க முடியும்? உங்க பிள்ளை இப்படி செய்வான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நம்பி மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். நாங்க மோசம் போயிட்டோமே ஐயா. இனி என்ன அம்மா, பண்ணுவோம்? அழாதீங்கம்மா. உங்க பொண்ணை அழைச்சிட்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். அவ திரும்பி வந்தா போன மான மரியாதை எல்லாம் திரும்பி வந்துருமா? ஏழையா இருந்தாலும் மானத்தோட வாழ்றவங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா குடும்பத்தோட சாகிறது தவிர வேற வழியே இல்ல. ஐயோ அம்மா, அவசரப்படாதீங்கம்மா. லட்சுமி, தப்பு செஞ்சது ஏன் புள்ள? நாம படி இழக்கிற வீட்டுல நாம பாதுகாப்பாதான் இருக்கணும். அது தெரியாம கதிர் தப்பு செஞ்சிட்டான். அம்மா, அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அம்மா, நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறது உங்க பெருந்தன்மை. அதனால எங்களுக்கு என்னமா பிரயோஜனம்? அம்மா, நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறது உங்க பெருந்தன்மை. அதனால எங்களுக்கு என்னமா பிரயோஜனம்?
நீங்க கேட்ட மன்னிப்பால என் பொண்ணு வீட்டை விட்டு போனது மாறிடுமா? இல்ல போன மான மரியாதை தான் திரும்பி வந்துருமா? இவ அக்கா மாதிரி இவ இருக்க மாட்டான்னு ஊர் தான் நம்புமா? உங்க பையனால என் குடும்பமே நாசமா போச்சுமா. அதை உங்களால மாத்த முடியுமா? கல்யாண வீட கருமாதி வீடு மாதிரி இருக்குமாங்க? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே நாங்க எப்படி வாழ்றது? ஐயோ, இனிமே எங்களால வாழவே முடியாது. ஐயோ அம்மா கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. அம்மா வள்ளியம்மா அம்மா வள்ளியம்மா அம்மா வள்ளியம்மா கதவு திறங்கம்மா. அம்மா 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 தயவு செஞ்சு கதவு திறங்கம்மா. அம்மா கதவு திறங்கம்மா. கதவு திறங்கம்மா. வள்ளியம்மா அம்மா சொல்றத கேளுங்க. கதவு திறங்க. அம்மா ப்ளீஸ் மா கதவு திறங்க. அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா ஏன் எல்லாரும் பதட்டப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அம்மா அழாதீங்க. என் பையன் உங்க பொண்ணை அழிச்சிட்டு போனதுதான். இதுக்காக அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க, கதிர் செஞ்ச தப்புக்கு தண்டனையா இனிமே அவன் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. இனிமே இந்த வீட்ல இருக்கிற யாரும் நான் உள்பட கதிர் கூட பேசக்கூடாது. என் பையன் செஞ்ச தப்புக்கு பிராயசித்தமா இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்த தென்னந்தோப்ப நான் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணோட படிப்பு செலவு, கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். இது பத்தலன்னா நீங்க எது கேட்டாலும் நான் தர்றேன். என் பையனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாம போனாலும் இனிமே நீங்க இந்த வீட்டு சம்மந்திதான். ஊர்ல யாராவது உங்க பொண்ணை பத்தி தப்பா பேசினா நான் நாட்டாம வீட்டு சம்மந்தின்னு பெருமையா சொல்லிக்கோங்க. அம்மா, மானமே போச்சு. இனிமே குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். காப்பாத்திட்டீங்கம்மா. ரொம்ப சரிங்க. நன்றிம்மா. கதிர் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போனது தெரிஞ்சும் அம்மாவுக்கு எதுவுமே ஆகல. இது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் இதைய சாக்க வச்சு லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்றது? சார் ஆ, சின்ன ஹெல்ப் பண்ணோம், கொஞ்சம் உள்ள வர முடியுமா? லக்ஷ்மி தயவு செஞ்சு என்ன சார்னு கூப்பிடாத. சொன்னா புரிஞ்சுக்கோ. இது பாருங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் வாங்க. இந்த பேக்கை திறக்க பார்த்தா திறக்க முடியல, இது கொஞ்சம் திறந்து கொடுங்க. இப்ப எதுக்கு இதை திறக்க சொல்ற? நந்தினியோட திங்ஸ் எல்லாம் இதுல தான் இருக்கு. நந்தினி வேண்டாம், நீ லக்ஷ்மியா இரு. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. எனக்கு இங்க இருந்து போகணும். உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க வெற்றி, இதை நானே உடைச்சு திறந்துக்கிறேன். சொன்னா கேளு லக்ஷ்மி, நீ இங்கதான் இருக்கணும். நான் நந்தினியா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. என்னால லக்ஷ்மியால இருக்க முடியாது. இங்க பாருங்க, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அவங்கவங்க அங்கங்க இருக்கிறதா நல்லது. இத பாரு லக்ஷ்மி, நீ ரவுடி லக்ஷ்மிய மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்ற. அவளை நான் மறந்து பல மாசம் ஆயிடுச்சு. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவுல மாற்றம் இல்லைங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சார், இப்ப இதை திறந்து கொடுக்க முடியுமா முடியாதா? இத பாரு, நீ என்ன வாடா போடான்னு கூட கூப்பிடு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்.
தயவு செஞ்சு சார்னு மட்டும் கூப்பிடாத லக்ஷ்மி. நான் லக்ஷ்மி இல்ல நந்தினி. ச்சே. நீ இப்படி மாறினதுக்கு காரணமே அந்த ரவுடி லக்ஷ்மி தான். அந்த ரவுடி லக்ஷ்மியை நினைச்சாலே கோவமா வருது. அந்த ரவுடி லக்ஷ்மிய வெற்றி, என்னடா என்ன நடக்குது? அத்த பொண்டாட்டிய ரவுடின்னு கூப்பிடுற? மங்களகரமா லட்சுமின்னு பேர் இருக்கும்போது ஏன்டா அப்படி கூப்பிடுற? அம்மா அது அது வந்து டேய் வெற்றி, உன் பொண்டாட்டிய செல்லமா கூப்பிடணும்னா ஏதாச்சும் நல்ல பேரா வச்சு கூப்பிடு. அதை விட்டுட்டு பொறுக்கி ரவுடின்னு. சரிம்மா. ம், அத்த இந்த பேக்கை திறக்கவே முடியல. திறந்து கொடுக்க சொன்னா மாட்டேங்கிறாரு அத்த. டேய், பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியா? திறந்து கொடு. சரிம்மா. அப்புறம் அந்த ராசவேல் பேருக்கு நாளைக்கு தென்னந்தோப்பு எழுதி வைக்கலான் இருக்கேன். வக்கீல கொஞ்சம் வர சொல்லிடுமா. சரிங்க அத்த. மசம் நிக்காம பேக்கை திறந்து கொடுத்துட்டு கீழே வாங்க. ஆ. ம்.